ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சமைக்க போகிறேன்னா அவியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து கலவையாக நிறைய காய் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இதுக்கு நீர்க்காய் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிப்புக்கு வந்து தக்காளி, வெங்காயம் சும்மா ஒன்று தான் போடணும், நிறைய போடக்கூடாது அவியலுக்கு. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் சீரகம். இப்போ இந்த சீரகத்தை இதில் கொட்டி மிக்சியில் போட்டு அடிக்கணும். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகத்தை மிக்சியில் போட்டு அடிக்கணும். அள்ளி போடுமா அள்ளி போடு. ஒரு கையில் போனை பிடிச்சின்னு பண்ண முடியல. இப்போ தேங்காவும் பச்சை மிளகாய், சீரகத்தை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் நைஸாக அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த அவியல் பண்ணுறது. எண்ணெய் ஊற்றுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவியலுக்கு கடுகு போடக்கூடாது. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் போட்டு, கொஞ்சமாக போடுமா சீரகம், ஏன்னா தேங்காயில் போட்டு அடிச்சிருக்கோம்ல. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்குங்க, சும்மா தாளிப்புக்கு. கடுகு போடக்கூடாதுன்றதுனால. இதுக்கு வெங்காயம் தக்காளி போடக்கூடாது, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி போட்டு வதக்கணும். நிறைய வெங்காயம் தக்காளி அவியலுக்கு சேர்க்கவே கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். போடுமா. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டியா? நல்லா வதக்கு. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிட்ட பிறகு வேக வச்சு வச்சுக்கிற காயை கடாயில் கொட்டணும். எல்லாத்தையும் கலருமா ஒன்று போல் ஒன்று. அப்புறம் தேங்காய் எடுத்து போடு. ஏற்கனவே காய் வேக வச்சிட்டோம். தேங்காய் போட்டு கலரு. டருன்னு பண்ணுறியம்மா. ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாத. காய் வெந்துச்சு, தண்ணி ஊற்றாத. காயில் இருக்கிற தண்ணியே திட்டமாக வரும். பொடியாக தான் அரிஞ்சேன். இல்லையா, பொடியாக அரிஞ்சேன். இந்த வர தேங்காய் எடுத்து ஊற்று. தேங்காய் ஊற்று. தெரியும். கொஞ்சம் தண்ணி தேங்காய் ஊற்று, சுண்ணம் கரெக்டாக வந்துடும். இப்போ எங்கள் அம்மா நல்லா கலரி விட்டுட்டாங்க. இப்போ தேங்காய் ஊற்றணும். அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விழுது அதில் ஊற்றணும். அந்த தேங்காய் ஊற்று. இப்போ எல்லா தேங்காய் விழுதா காயை கூட ஒன்றா போல் கலக்கு. பார்த்தீங்களா எப்படி வருது? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவியல். மை ஃபேவரெட். இப்போ லாஸ்ட்டாக தயிர் ஊற்றணுமா. தயிர் ஊற்றினா அவியல் ரெடி. காய் அரியறதுக்கு தான் நேரம் எடுக்கும், ஆனால் செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான், அவியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்களா, நல்லா சுண்டி பதமாக வந்துச்சு. இப்போ கடைசியாக தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றினா அவ்வளோதான், அவியல் ரெடி. அவியலில் நல்லா சூடு ஆறின பிறகு தயிர் ஊற்றுங்க. சூடாக ஊற்றுனீங்கன்னா தயிர் திரிஞ்சிடும். தயிர் ஊற்றுமோய் தெரியும். சூடு ஆறின பிறகு தான் ஊற்றணும், ஏன்னா முன்னாடியே ஊற்றிட்டோன்னா தயிர் திரிஞ்சிடாம. கலரு கலருனா எவ்வளோ நேரம் ஆக்குது பாரு. காலை சூட வச்சிடாத. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவியல் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ காய் போட்டால் எம்துண்டு ஆயிடுச்சு பாருமா. இந்த வீடியோ உங்களுக்கு அவியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.